இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா, Amazon பிசினஸ் ரிப்போர்ட் அத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பிசினஸ் ரிப்போர்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கொஞ்சம் வருஷமா Amazonல சேல் பண்ணிட்டு இருக்கீங்க. எக்ஸாம்பிள் இப்ப நீங்க லாஸ்ட் மந்த்க்கு வந்து எவ்வளோ ஆர்டர்ஸ் இந்த எஸ்கேயூஸ் போயிருக்கு. அதுக்கு முந்தின மாசம் எவ்வளோ எஸ்கேயூஸ் போயிருக்கு. லாஸ்ட் 6 மந்த் ஒரு எஸ்கேயூ எவ்வளோ ஆர்டர்ஸ் போயிருக்கு. அப்படின்றத நீங்க மொத்தமா உங்க அக்கவுண்ட்ல இருக்கிற ஆர்டர் டீட்டெயில நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஆர்டர் டீட்டெயில்ஸ்னா உங்களுக்கு ஆர்டர் நம்பர் எதுவுமே அதுல வராது. இந்த எஸ்கேயு இவ்வளோ ஆர்டர்ஸ் சோல்ட் ஆயிருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து நீங்க பிசினஸ் ரிப்போர்ட்ல தெரிஞ்சுக்கலாம். இது வேற எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இப்போ ஒரு 6 மாசத்துக்கு ஒரு டேட்டா எடுக்குறீங்க. அத வந்து ஒரு 3 மந்த்ஸ் ஆவரேஜ் பண்ணி, ஓகே நம்மளுக்கு 3 மந்த்ஸ்க்கு ஒரு 300 யூனிட்ஸ் இந்த எஸ்கேயுக்கு தேவைப்படுது. ஸோ நம்ம ஒரு ஆம் அ 3 மந்த்ஸ்க்கு தேவையான யூனிட்ட வந்து எஃபிஐக்கு அனுப்பிச்சு வச்சுக்கிட்டா, நமக்கு வந்து 3 மந்த்ஸ்க்கு ஸ்டாக் வந்து நம்மளுக்கு மெயின்டெயின் ஆகும். அப்படின்ற டேட்டா டெசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த பிசினஸ் ரிப்போர்ட் யூஸ் ஆகுது. இந்த பிசினஸ் ரிப்போர்ட்ல நீங்க எடுக்க வேண்டிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு அத ஸ்க்ரீன்ல காமிச்சிடுறேன். அந்த பிசினஸ் ரிப்போர்ட்ல அந்த டேப் அத நீங்க கிளிக் பண்ணி, நீங்க ரிப்போர்ட்ட டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, அதுல உங்களுக்கு ஏஎஸ்ஐஎன், எஸ்கேயூ இருக்கும். அத வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். நீங்க டேட் ரேஞ்ச் செலக்ட் பண்ணியிருப்பீங்க. ஏப்ரல் 1ஆம் தேதி டூ 30ஆம் தேதி செலக்ட் பண்ணீங்கன்னா, அந்த மந்த்ல எவ்வளோ ஆர்டர்ஸ் இந்த எஸ்கேயூ போயிருக்குன்ட்டு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு, நீங்க டெசிஷன் எடுக்கலாம். எஃபிஐக்கு அனுப்பும்போது எவ்வளோ நம்ம குவான்டிட்டி அனுப்பலாம் அப்படின்ற டெசிஷன் மேக்கிங்காக இந்த டேட்டா நிறைய யூஸ் ஆகுது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஏதாச்சும் இந்த பிசினஸ் ரிப்போர்ட்ல வேற ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் கமெண்ட்ல என்னால முடிஞ்சா உங்களுக்கு ரிப்ளை பண்றேன்.